Hi there guys, welcome back. This is Kishore, your founder and CEO of tradeachievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஹேஸ் க்ளோஸ் அரௌண்ட் 25,517 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு. ஸோ மார்க்கெட் சைட்வேஸாக ஃபைனலாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இது நம்ம ஏற்கனவே மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். மார்க்கெட் மோஸ்ட்லி மேலே தான் உடைக்கலான்றது நம்ம நிறைய வீடியோஸ்லையும் சொல்லியிருந்தோம். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டும் இந்த வாட்டி என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகி இப்போ மார்க்கெட் 25,517 கிட்டே இருக்குது. ஆனால் இதோட மொமெண்டம் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 26,270. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 26,270. ஸோ அப்போ 270னா அரௌண்ட் 2630, 26,300 வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆட் பண்ணும். இப்போது மார்க்கெட் இப்போ இந்த கரண்ட் சினாரியோவில் என்ன நடக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடம் தான் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, இது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு, இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுச்சுல. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ மார்க்கெட் இது பிரேக் ஆனதுனால இப்போ இது வந்து என்னவா ஆக்ட் பண்ணணும்னா சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட்டுக்கு இது வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் என்ன நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து என்ன ஆகலாம் 26,300. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 800 பாயிண்ட்ஸ்ன்றது கீழே வந்துட்டு மேலே போச்சுன்னா ஒரு 1,300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சினாரியோ நடக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஒரு வேளை இன்கேஸ் இது கீழே வரல, இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே 26,300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் ஸ்ட்ரைட்டாக 27,000 மார்க்கெட். நியூ லெவல்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது இட் வில் பி ஸோ 27,000 வில் பி யோர் நெக்ஸ்ட் மேஜர். இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அடுத்தது மேஜர் நம்பரில் வந்து 27,000 வில் பி அவர் நெக்ஸ்ட் லெவல். ஸோ இந்த லெவல்ஸை மேஜராக பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் மார்க்கெட் அஃபிஷியலி ப்ரோக் தி அப்பர் சைட் அண்ட் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். கீழே வரும்போது சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா, மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து எங்கேயாவது திரும்பிடும், வெயிட் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிடாதீங்க, மார்க்கெட் திருப்பி வரும்ட்டு. ஜஸ்ட் ஒரு இப்போ எங்கே என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு 2-3 மாதம் வந்து டைம் வேஸ்ட்டுனா கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். ஏன்னா இங்கே மேலே இருந்து இப்போ கீழே வரும்போது என்ன ஆகிடுச்சு, நமக்கு ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு மேலே டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் பெட்டர் டு லூஸ் டைம் ரேதர் தேன் மணி. இப்போ இங்கே வாங்கினவங்க இல்லை இங்கே வாங்கினவங்க கீழே வந்துச்சுன்னு எல்லாத்தையும் செல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, 3 மாதத்தில் எல்லாமே இறங்கிடுச்சு. ஸோ இதே நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும், இன்றைக்கி ரிக்கவர் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஸ்விங் ஏறும்போது இல் பி இன் ப்ராஃபிட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் சைக்கிள்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. மார்க்கெட்டில் ஏற்றம்னு வந்துச்சுன்னா இறக்கம் இருக்கும், இறக்கம்னு வந்துச்சுன்னா ஏற்றம் இருக்கிறது சைக்கிள். ஆனால் அந்த டைம் பீரியடு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஓவரால் ட்ரெண்டு என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இது ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், ஸ்ட்ராங்காக ஸ்டாக்கை வித்துறாதீங்க, இட்ஸ் அ டைம் டு ஹோல்ட், இட்ஸ் நாட் த டைம் டு செல். ஏன்னா இன்ஸ்டியூஷன் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க, ரீஅக்யூமுலேஷன் நடந்துகிட்ருக்கு. முடிச்சிட்ட பிறகு மார்க்கெட்டை ஏற்றிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணிங்கன்னா நீங்களும் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட் எப்படி போகுதுன்றது ப்ரிடிக்ஷன் கரெக்டாக பண்ண முடியும். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப்போ சேனலில் போயிட்டுருக்கு. அண்ட் சேனல் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ மார்க்கெட் எக்ஸாக்ட்லி சேனலோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அந்த லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 57,300 ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே நிஃப்டி பார்த்தோம்ல, நிஃப்டி இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு சைட்வேஸ் பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இப்போ இதுக்கு கரெக்ஷன் வரலான்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு வேளை நிஃப்டி இங்கே இருக்கிறது இந்த கரெக்ஷன் வந்ததுனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுவும் கீழே வரும். ஆனால் இது கீழே வந்து திருப்பி சேனலுக்கு வருமானா வரதை காட்டிலும் மோஸ்ட் ப்ராபப்ளி இட் கேன் கம் அப் டு 56,200 to 300 ரேஞ்ச். இதுக்கு முன்னாடி இந்த இடம் தான் ரொம்ப நாளாக நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிச்சு, கரெக்டுங்களா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் மறுபடியும் இங்கே வந்து என்ன ஆகலாம், சப்போர்ட் லெவலாக மாறிடும். அப்போ மார்க்கெட் வந்து மறுபடியும் நமக்கு 56,200 to 300 வந்துட்டு இங்கேருந்து என்ன ஆகலாம், மார்க்கெட் கேன் மூவ் ஃபார்வர்ட். ஸோ அதுக்கு அடுத்த லெவல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நியர்பை ஆல்ரெடி 58 இருக்குது. இந்த 58K பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட்டு லெவல் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 60,000 வரைக்கும். ஹையர் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 60,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இட் ஹேஸ் டு பிரேக். இது சொல்ல முடியாது இங்கே கரெக்ஷன் வரல, நிஃப்டி இங்கேருந்து பிரேக் ஆகுதுன்னா சேனலை இமீடியட்டாக மார்க்கெட் என்ன ஆகலாம், பிரேக் ஆகிட்டும் மேலே போகலாம். பட் ஓவரால் ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிளியர்லி என்ன லாங் டேர்ம் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் 50,000 கீழே இருந்தே உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டார்டட் டு கோ இன்டு அ புல் ரன்.
இப்போயும் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அடுத்தடுத்து புதிய புல் ரன்ஸு எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும். கரெக்ஷனை வச்சு பயப்படாதீங்க. கரெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து ஒரு எப்படி சொல்கிறது, 58,000 பொருள் வந்து ஒரு 57,000 கிடச்சதுன்னா லாபமாக தானே பார்ப்போம். ஏன்னா மேலே ஏறுன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வரதெல்லாம் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, நாட் லாஸ். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். பட் இருந்தாலும் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுங்க. ஜஸ்ட் இது கால்ஸுக்காக கிடையாது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரலாக எப்படி ஒர்க் ஆகுன்றதை காட்டுறது தான். திஸ் இஸ் நாட் ஃபார் கால்ஸ். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் உங்களோட டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.